ஸோ மக்களே இப்போ வந்து நம்ம என்னென்னா லாரி வந்து சர்வீஸோட வந்துடணும். ஸோ வந்து உள்ளே சுற்றி இப்போ தான் பொசிஷன்ஸ் வந்து நான் க்ளோஸ் பண்ணேன். ஸோ இன்றைக்கி வந்து 28K ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ஒரு சூப்பரான டே. பட் ஸ்டாப் லாஸ் இன்றைக்கி நிறைய ஹிட் அடிச்சிருக்கு. பட் இருந்தாலும் வந்து குவான்டிட்டி எக்ஸ்ட்ரா போட்டு தான் நான் ப்ராஃபிட் வந்து பண்ணேன். ஸோ என்னங்கிறத வீடியோவில் அடுத்தடுத்து பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ட்ரேடிங் டேவாக இருந்துச்சு. பட் வந்து என்ன சொல்கிறதுனா அன்கம்ஃபர்டபுள். ஏன்னா ஏகப்பட்ட ஸ்டாப்லாஸ் வந்து ஹிட்டு வாங்கியிருக்கு. ஸோ நான் வந்து பைக்கில் வந்து ட்ராவல் பண்ணி வந்தேன். ஸோ அதான் ஃபேஸ் கூட வாஷ் பண்ணல, அப்படியே பேசிகிட்டு இருக்கேன். ஸோ டைம் இல்லாதனால ஸோ குயிக்காக ரெக்கார்ட் பண்ண இல்லையா, அதனால தான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவில் வந்து இப்போ இன்றைக்கி என்னென்ன ட்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து நான் லாஸ்ட்டாக பண்ணியிருக்கேன். அது போக வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து என்னென்னா ஒரு ஷோரூமில் வந்து லாரி சர்வீஸோட அந்த ஒரு சின்ன சின்ன வேலைகள். ஸோ அங்கே போயிட்டு அங்கே தான் நான் எல்லாமே எக்ஸிட் பண்ணேன். ஸோ அது போக நான் நேற்று நைட்டு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது வியாழக்கிழமை நைட்டு ஸோ 1-to-1 கிளாஸ் வந்து நமக்கு வேலூர்லேருந்து நம்ம பழைய ஃபாலோவர் வந்து ஒரு சார் வந்து வந்திருந்தாங்க. ஸோ அவங்களை கண்டக்ட் பண்ண வீடியோ சும்மா சின்னதாக எடுத்துருந்தேன் பிட்டு. ஸோ அதை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீக்கெண்ட் வந்து செம சூப்பராக முடிஞ்சுது. இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா 5 நாளும் ப்ராஃபிட்டு. ஸோ இனி வரும் நாட்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. இந்த வாரம் முடிஞ்சுது. அடுத்த வார கதையை அடுத்த வாரம் பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாமா. இன்றைக்கி என்ன ஆகி போச்சுன்னா, ஒரு 2:30க்கு மேலே வந்து நான் இங்கே இந்த பாரத் பென்ஸ் ஷோரூமுக்கு வந்து போக வேண்டிய சூழ்நிலை. ஸோ அதனால் வந்து எல்லாமே நான் சரி பண்ணிவிட்டு ஸோ ஸ்டாப் லாஸ் எல்லாமே ஸ்ட்ரிக்டாக போட்டு வச்சுட்டேன். ஆனால் அந்த 2:30க்கு மேலே தான் வந்து மார்க்கெட்டில் வந்து மூவே. ஸோ என்ன பண்ணேன்னா, இங்கே போய் தான் நான் க்ளோஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை. ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, உள்ளே போய்ட்டு அந்த வேலையை என்னால் பார்க்க முடியல. ஸோ மார்க்கெட்டில் தான் ஃபுல் ஃபோக்கஸும் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் ஹவர் பார்த்தீங்களா, எனக்கு நான் ஃபுல் லாஸில் இருக்கேன். ஸோ கடைசி நேரத்தில் வந்து மார்க்கெட் வந்து நமக்கு காப்பாற்றி கொடுத்தது. ஆனால் வந்து ஒரு சரியான ஒரு மூவு. இது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நான் இந்த அளவுக்கு சத்தியமாக போகணும். எனக்கு கண்டிப்பாக ஒரு 10K லாஸ் புக் பண்ணுவேன் அப்படின்னு தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, நைட்டு வெளியூர் கிளம்புற எல்லா பஸ்ஸுமே பரபரப்பாக ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லா ட்ராவல்ஸ் பஸ்ஸையுமே பார்த்துட்டு இருந்தேன். இதெல்லாம் A to B வண்டி. ஸோ எல்லாமே இந்த பாரத் பென்ஸ் எல்லாமே வந்து இங்கே நின்றுட்டு இருந்துச்சு. இதில் வேறு நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, வேறு ஒன்றும் இல்லைங்க. ஸோ அங்கே போனேன், அங்கே தான் நம்ம ட்ரேடை க்ளோஸ் பண்ணோம். ஸோ அந்த என்ன சொல்கிறது, ஒவ்வொரு பிராண்டையும் பார்க்கும்போது அதோடைய ஸ்டாக் எதுவும் இருக்கா அப்படின்னு தான் நமக்கு வந்து மைண்ட் வந்து பார்க்க தோணுச்சு. ஓகே, இதுக்கடுத்து நான் நேற்று நைட்டு வந்து நான் 1-to-1 கிளாஸ் கண்டக்ட் பண்ணேன். அதோடைய சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது அதுக்கடுத்து வரும். அதுக்கடுத்து நம்ம பண்ண ட்ரேட்ஸ் வரும். இதுதான் நம்ம சர்வீஸோட இந்த லாரி. ஸோ முக்கால்வாசி வேலை ஓவர். நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப் மாதிரி இருக்குது. இவரோட செட்டப் வந்து பயங்கரமா இருக்குது. இந்த 4 மானிட்டர் த்ரீ 4 இதில் ஒன்று மறந்துட்டு பார்த்தீங்களா 5. ஸோ இந்த வாரம் ஃபுல்லாமே வந்து மார்க்கெட் ஃபுல் அப் ட்ரெண்டு தான். இந்த மார்க்கெட்டில் வந்து நம்ம நல்ல ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல ப்ராஃபிட் தான். ஃபஸ்ட்டு வந்து ப்ரோக்கரேஜ் அண்ட் டேக்ஸ் எவ்வளோன்னு பார்த்துடலாம். ஸோ ஹெவிங்க, இந்த வாரத்தில் இன்றைக்கி தான் ஹை. 3003 ரூபா ப்ரோக்கரேஜ் டேக்ஸே இருக்குது. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் குவான்டிட்டி எல்லாமே நிறைய போட்டிருந்தேன். ஸ்டாக்கும் வந்து நிறைய, மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 48 ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நமக்கு இதெல்லாம் வந்து தேவையில்லாத லாஸஸ். ஸோ தேவையில்லாத லாஸஸ் மீன்ஸ் காலைல வந்து நிறைய ஸ்டாக் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. ஸோ மதியானமே வந்து ஒரு மாதிரி டல்லாக தான் இருந்துச்சு. இப்போ இதை மட்டுமே கூட்டுங்களேன். ஸோ 4, 5, 6, 7, 8, 9 இதை மட்டும் கூட்டினாலே ஒரு 12,000 மேலே லாஸ் வந்துருக்கும். ஓகேங்களா. ஸோ ஓவரால் நெட்டு வந்து எவ்வளோன்னு பார்க்கலாம். ஸோ நெட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம 28,000 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். கை கொடுத்த ஸ்டாக் வந்து ஒரு 4-5 ஸ்டாக் மட்டும்தான். ஸோ அதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ரிஸ்க் ரிவார்டு அப்படிங்கிறத நிறைய வச்சிட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டும் வந்து ஒரு பெரிய உங்கள் P&L வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக நிற்கும். ஸோ அதனால் வந்து எப்போவுமே இந்த 1:5+ வந்து யூஸ் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். அது மாதிரி ஸ்டாக் கிடைக்கிறது ரேரு. பட் இருந்தாலும் அப்படி போயிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. 1:10 போயிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த MRP எல்லாம் இதெல்லாம் ஃபுல்லாக நான் டார்கெட் வந்து என்ன சொல்கிறது கவர் ஆச்சு. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஓவரால் வந்து ஒரு நல்ல டேவாக முடிஞ்சுது. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இன்றைக்குரிய டேட்டா. வேறு என்ன சொல்கிறது, இதில் ஒவ்வொரு ஸ்டாக்கை ஓப்பன் பண்ணி காமிச்சோன்னா அது டைம் எடுக்கும். இது வேணால் ஒன்று மட்டும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நீங்கள் ஒவ்வொரு ஸ்டாக்கை ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. ஸோ தெரியுதுங்களா நம்ம ஹவர் கேண்டலோட பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படிங்கிறது. ஓப்பனிங்கில் என்ட்ரி, ஸோ க்ளோசிங்கில் எக்ஸிட். இது தான் நான் யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி. இதை பற்றி நான் நம்ம கோர்ஸில் வந்து அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ சென்னையில் இருக்கிறவங்க மட்டும் அந்த 1-to-1 கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் நீங்கள் குவரிஸ் இருந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ டேரெக்ட் கால் பண்ணால் மேக்ஸிமம் அவைலபிளாக இருக்க மாட்டேன். ஸோ வாட்ஸ்அப் பண்ணுங்கள், மெயில் பண்ணுங்கள். கண்டிப்பாக சந்திப்போம். ஓகேங்களா. ஸோ இதுதான் இன்றைக்குரிய டேட்டா.
அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீக் எப்படி போகுது அப்படிங்கிறது தெரியல. எப்படியோ இந்த மாதத்துக்குரிய டார்கெட் வந்து நமக்கு தாண்டியே போயாச்சு. ஓகேங்களா? ஸோ மீண்டும் இன்னும் நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Copy all, go ahead. Message to observer, Alpha 3 round.